ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸ். பீட்ரூட் அல்வாவை ஒரு தடவை இந்த மாதிரி ஈஸியாக செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதோட ஜூஸ்லேருந்து தான் அல்வா செய்ய போகிறோம். அதனால் இதில் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல் ஜூஸையும் நம்ம எடுத்துடலாம். ஜூஸ் எடுத்துகிட்டு இப்போ எனக்கு ஒரு பீட்ரூட்க்கு 2 கப்பில் ஜூஸ் கிடச்சிருக்கு. இது ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை பாயில் பண்ணிவிடுங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பாயில் பண்ணலாம். கொஞ்சம் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம பீட்ரூட் சீவிட்டு ஜூஸ் எடுத்துட்டோம் இல்லைங்களா, ஸோ அதோட ரெஸ்ட் இருக்கும்ல, அதை நம்ம சப்பாத்தி மாவோடு அப்படி இல்லைன்னா தோசை மாவோடு சேர்த்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது நம்ம ஜூஸ் கொதிச்சுட்டு ஆஃபாக வந்துருச்சு. 2 கப் ஜூஸ்னால் 1 கப் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு பீட்ரூட்டில் கொஞ்சம் சுகர் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை கலக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் அதோடய திக்னஸ் கிடைக்கும். இதை கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படியே போடக்கூடாது, நம்ம தண்ணியில் கலந்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜூஸில் ஆட் பண்ணிட்டோன்னா கை விடாமல் கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக அது கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கை விடாமல் நீங்கள் கலரி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா கட்டியாக வந்துடும். லாஸ்ட்டில் இறக்கும் போது இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் கேஷ்யூ மட்டும்தான் போட்டிருக்கேன். அதையும் நம்ம அல்வாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.